ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக பயனினை கொடுக்கக்கூடிய நிறைய மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயனினை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிற இந்த மருத்துவ தகவல் பல பேருக்கு மிக மிக பயனுள்ள மருத்துவ தகவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக உள்ளுக்குள்ளேயே குமிரிக்கிட்டு இருந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வினை கொடுக்கக்கூடிய மருத்துவ குறிப்பாக இருக்கும். என்கிட்ட பல பேர் கேட்குறது, இந்த சேனல் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்திலையும் கூட சில விஷயங்களை சொல்வதில் மனிதர்களிடத்தில் தயக்கமானது ஏற்படுது. அதில் மிக முக்கியமானது அந்த மாதிரி சமாச்சாரத்திற்குண்டான பிரச்சனைகள். என்னால் சரியாக அந்த விஷயத்தில் விளையாட முடியல, என்னுடைய துணையை சந்தோஷப்படுத்த முடியவில்லை, என்னோட தம்பி சரியாகவே விளையாட மாட்டேங்குது, சீக்கிரமாக தூங்கி போயிடுது, என்னோட தம்பி ரொம்ப சின்னதாக இருக்கான். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒவ்வொருவரினுடைய மைண்டிலையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? இதெல்லாம் முதல்ல பிரச்சனையா அல்லது உளவியல் பிரச்சனையா? அப்படி உடல் ரீதியான பிரச்சனை, அதை தீர்க்கறதுக்கு மருந்துகள் இருக்கா அப்படின்ட்டு நம்ம யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிறது கூட தெரியாமல் ரொம்ப தயக்கத்தில் பல இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு சேனல் தான் நம்ம சேனல். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு சாதாரண காய்ச்சல் வருது, இருமல் வருது, சளி வருதுன்ட்டா ஒரு டாக்டர்லேருந்து இன்னொரு டாக்டருக்கு ஷிஃப்ட் ஆகலாம். இவரோட மருந்து சரியில்லை, இன்னொரு டாக்டர்கிட்ட போகலாம். ஆனால் இந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் மருத்துவர்கிட்ட போகிறதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தயக்கம் ஏற்படும். ஒருவேளை அந்த மருந்துகளை சாப்பிடும்போது சரியாக வேலை செய்யலைன்னா இன்னொரு மருத்துவரை பார்க்குறதுக்கும் தயக்கம் ஏற்படும். இன்னொன்று சொல்ல போனால், நான் பார்த்த வரைக்கும் மற்ற நோய்களுக்கான மருந்துகளின் விலையை காட்டிலும் இந்த பிரச்சனைகளுக்கான மருந்துகளின் விலையின் அளவு அதிகம். ரொம்ப ரேட்டு வச்சு விற்கிறாங்க. என்ன கேட்டால் இது முற்றிலும் மாற வேண்டும். மக்கள் இதை புரிஞ்சிக்கணும். இதில் இருக்க உண்மைத்தன்மையை புரிஞ்சு நடந்து கொண்டார்கள் என்றால் உங்களால் பல விஷயங்களை சாதிக்க முடியும். ஏன் சாதிக்கிறது அந்த அளவுக்கு இதை பேசுகிறேன் அப்படின்னா, பல பேர் இதை ஒரு பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே முடங்கி போகிறாங்க. நம்மளால் எதுவுமே ஆகாது, ஒரு கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவோம், அதை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறது எல்லாமே ப்ரூஃபோடு தான் சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் அந்த விஷயத்தில் கில்லியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினா, உங்களுடைய உடல் அதிகமாக வேலை செய்வதை காட்டிலும் மனம் சரியானபடி வேலை செய்ய வேண்டும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயமே. அந்த விஷயத்தில் நீங்கள் கில்லியாக இருக்குன்னா உங்களோட மனசை வேலை செய்ய விடுங்க. உடலை வேலை செய்ய விடாதீங்க, மனசை வேலை செய்ய விடுங்க. மன ரீதியாக உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக கொண்டு வைங்க. என்னால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுங்க. இன்றைக்கி பல பேருக்கு அதுதான் இல்லை. உள்ளே போகும்போதே சீக்கிரமாக விளையாட்டு முடிஞ்சு போயிடுமோன்னு நினச்சிக்கிட்டே உள்ளே போனீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எத்தனை மருந்துகளை எடுத்தாலும், எத்தனை மாத்திரைகளை எடுத்தாலும், மனம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா வேஸ்ட், சரிங்களா?
அதனால் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதுக்காக நீங்கள் தனியாக வந்து தியானம் பண்ணணும், அதை சொல்லணும், இதை சொல்லணும், அப்பெல்லாம் கிடையாது. இயற்கையாகவே நம்மளுடைய உடலில் சில விஷயங்களுக்கு உண்டான விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை எழுந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அது யாரும் சொல்லி தரதில்லை. அதுவாக தவழுது, அதுவாக எந்திரிச்சு நிற்குது, அதுவாக நடக்குது. இதுதான் வந்து காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லித்தரோம். அந்த குழந்தைக்கு அந்த அந்த ஓசையை மட்டும்தான் நம்ம சொல்லித்தரோம். நாக்கை எப்படி சுழட்டணும், வாயை எப்படி திறக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லித்தரதில்லை. அதுவாக பார்த்து உடலினுடைய சக்தி, இயற்கையினுடைய சக்தி, இதை வைத்து அதுவாக சொல்லி பழகுது. இது மாதிரி தான் இதுவும் இயற்கையாகவே மனிதர்கள் மட்டுமில்லாமல் சகல உயிரினங்களுக்கும் அந்த விஷயத்திற்குண்டான விஷயங்கள் உடலில் ரெக்கார்ட் பண்ணி இருக்கும். சிடி மாதிரி ரெக்கார்டில் தான் உள்ளே இருக்கும். நம்ம இந்த ரெக்கார்டை கொஞ்சம் எடுத்து போடணும். ரெக்கார்டில் கொஞ்சம் அழுக்கு கீறல்கள் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தொட்டு அழிச்சிட்டு நாம் மறுபடியும் ரெக்கார்டை போட்டிங்கன்னா சரியாக போயிடும். அதுக்கு தான் நான் இப்போ சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ட் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அதிகாலை நேரத்தில் நீங்கள் உங்களுடைய துணையோடு விளையாடுங்கள். அதிகாலை நேரம்னா எப்பங்க? அதிகாலை ஒரு 3:30 மணியில் இருந்து 5-5:30 மணிக்குள்ளார, இந்த டைமுக்குள்ளார எப்பேற்பட்ட முடியாத கிளம்பணும், முடியவே முடியாதுன்னு குச்சூனிக்கிட்டு போகிற கிழவன் கூட இந்த டைமில் ஈடுபட்டால் நீண்ட நேரம் ஈடுபடலாம். ஏன்னா இது வந்து ஒரு கிஃப்டடான டைம். இதுக்கு பேரே பிரம்ம முகூர்த்தம்னு பேர். பிரம்மனின் வேலை என்ன? உயிர்களை படைப்பது. ஸோ அந்த படைத்தலை செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடியதற்குண்டான டைமிங் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். ஆன்மீகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருந்து அதன் மூலமாக உருவாகக்கூடிய குழந்தை நல்ல அறிவோடு இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்த மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இயற்கையாகவே உடலுக்கு தேவையான சத்துக்கள், அந்த எமோஷ்னல்ஸ் பிரச்சனை எதுவுமே இருக்காது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், குச்சு ஊனிட்டு போகிற கிழவன் கூட இந்த டைமிங்கில் ஹாப்பியாக ரொம்ப நேரம் இருக்கலாம். அதில் சந்தேகமே கிடையாது. இதை நான் நிறைய டைம் வந்து நிறைய மக்களுக்கு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்மளால் முடியுதுங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரணும். ஏன்னா ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க, அது எனக்கு ஒரு பிடிச்ச கதை. ஒரு நோயாளி வந்து மருத்துவர்கிட்ட, சார் நான் பூனைக்குட்டியை விழுங்கிட்டேன், என் வயிற்றுக்குள்ளே அந்த பூனைக்குட்டி வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மருத்துவரும், எப்படிங்க பூனைக்குட்டியை முழுங்க முடியும், அப்படியே முழுங்கினா கூட உள்ள அது உயிரோட எப்படிங்க இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. பட் இந்த நோயாளிக்கு அது ஏற்றுக்கவே இல்லை. இல்லை, நான் பூனைக்குட்டியை முழுங்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஒரு இதாக இருக்கிறார். சரி, இவனை வந்து எப்படியாவது தெளிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோயாளியை தலைகீழ கட்டி தொங்க விட்டு அவருக்கு கீழே ஒரு பூனைக்குட்டியை ஓட விடுறாங்க. அதன் பிறகு டாக்டர் சொன்னாரா, இங்கே பாருப்பா, உன்னோட வயிற்றுல இந்த பூனைக்குட்டி கீழே பாரு ஓடுது அப்படின்ட்டு. அப்போ சொன்னானா அந்த நோயாளி, சார் நான் வந்து முழுங்கினது கருப்பு பூனைக்குட்டி, நீங்கள் ஓட விட்டது வெள்ளை பூனைக்குட்டி அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சில மன ரீதியான விஷயங்கள் தேவை. உங்களோட கான்ஃபிடென்ட், அதாவது நம்மளையும் மீறி சில விஷயங்கள் நம்மளுடைய மனசு நம்பும். முடியாது அப்படின்னு தீர்க்கமாக இருக்கும்போது நாம் வந்து எதை செஞ்சாலும் அந்த மனசு ஏற்றுக்காது. ஸோ அந்த மனதை நம்ப வைக்கிறதுக்கு, ஏமாத்துறதுக்கு சரியான டைமிங் இந்த பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட அந்த ஒரு சோர்வும் இல்லாமல் நீங்கள் ஈடுபடலாம். முதல் விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஈடுபட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்த பிறகு நீங்கள் எப்போ வேணாலும் ஈடுபடலாம்.
காலை மதியம் மாலைன்னு எப்போ வேணாலும் ஈடுபடலாம். அப்படி ஈடுபடும் பொழுது விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, ஒரு சொட்டு விளக்கெண்ணெயை தலை உச்சியில் வச்சுக்கோங்க. ஒரு சொட்டு விளக்கெண்ணெயை வலதுகால் பெருவிரலையும் ஒரு சொட்டு விளக்கெண்ணெயை இடதுகால் பெருவிரலையும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஈடுபடுங்க. இது பிரம்ம முகூர்த்தத்தில் தேவையில்லை. அதிகாலை நேரத்தில் விளக்கெண்ணெய் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. உடல் அதுக்கான வேலைகளை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ தேவையில்லை. இது செஞ்சுட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்த பிறகு நீங்கள் மற்ற நேரங்களில் ஈடுபட்டுன்னு விரும்பினா விளக்கெண்ணெய் ஒரு சிறந்த மருத்துவ பொருளாக இருக்கும். ஒரே ஒரு சொட்டு உச்சந்தலையில் வைக்கணும். 2 சொட்டு, அதாவது ஒரு கால் பெருவிரலுக்கு ஒரு சொட்டு, இன்னொரு கால் பெருவிரலுக்கு ஒரு சொட்டு. ஸோ 2 சொட்டு வச்சிட்டிங்கனாவே போதும். சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாலும் எப்பேற்பட்ட சோர்வும் உங்களை அண்டாது. சோர்வு இல்லாமல் அதிக நேரம் நீங்கள் இருக்கலாம். இதை அனைவரும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்ல, அனைவரும் செய்யலாம். சிறந்த பலனை அடையலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.